இன்னும் வேலையை முடிக்காம என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? கம்மிங் சண்டே வேற சாங் ரிலீஸ்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க எது பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு ஈவினிங்குள்ளே சாங் வந்திருக்கணும், இல்லைனா நடக்கிறதே வேற. எப்பப்பப்பா, இவனுங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவனுங்களால நம்ம எப்போ டென்ஷனாகவே இருக்க வேண்டியதாக இருக்குது. ஷே. ஹலோ. ஹலோ டேய், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அர்சான்ல இருந்து ஏதோ அவங்க ஆனிவர்சரி செலிப்ரேஷன் ஆமா, அதுக்காக ஒரு லக்கேஜ் பர்சனுக்கு 1 lakh ப்ராடக்ட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா. அந்த லக்கேஜ் பர்சன் யாருன்னு தெரியுமா? நான் தான். அந்த 1 lakh ப்ராடக்ட் என்னவா இருக்குன்னு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன்டா. அது எதாவது ஃபேக்காக இருக்க புதிரி? டேய், அதெல்லாம் நான் செக் பண்ணிட்டேன்டா. நாளைக்குள்ளே ப்ராடக்ட் வந்துன்னு டெலிவரி பாயே கன்ஃபார்ம் பண்ணிட்டான். சரி ஓகேடா, ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் நானே கூப்பிடுறேன். பாய்டா. சரி ஓகே, பார்த்துக்கோ. பாய். டேய் மச்சான், எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குடா. நீ உண்மையாக ஹேக்கர் தானே? இது ஃபேக்கா ரியலான்னு கண்டுபிடுறா. ஹலோ. டேய், டெலிவரி பாய் மறுபடியும் கால் பண்ணான்டா. டுமாரோ 11 to 12 PM வந்துடுவேன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஸோ நாளைக்கு கூட நம்ம ஷாப்பிங் போகணுன்னு இருந்தோம்ல, அதை இன்னொரு நாள் போய்க்கலாம். சரியா? ஓகே பாய். மச்சான், எவனோ பெருசாக ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கான். அவனை நம்ம கண்டுபிடிக்கிறோம், போலீஸ்கிட்ட மாட்டி விடுறோம், நியூஸ் பேப்பர் நியூஸ் சேனல்னு ட்ரெண்ட் ஆகுறோம். ஃப்ரீயாக விட்றா. ஃப்ரீயாக விடா? ஃப்ரீயாக விட்டா அந்த பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஆயிரும்டா. நான் ஆகிட்டு போட்டேன்டா. ஆயிட்டு போட்டுமா? நீ ஏடா இப்படிலாம் பேசுகிற? இன்னும் எத்தனை பேரை இப்படி ஏமாற்ற போகிறாங்களோ, அதுக்குள்ளே அவனுங்களை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்டா. கண்டுபிடிக்கணுமா? அப்புறம் நான் ஜெயிலில் போய் கம்பி என்னன்மா? டேய் என்னடா சொல்கிற? இதெல்லாம் நீயா பண்ண? டேய் என்னடா பண்ணி தொலைச்ச? இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற டெக்னாலஜிஸ் மூலமாக நம்பவே முடியாத பொய்யை கூட ஈஸியாக உண்மைன்னு நம்ப வச்சிடலாம். அதை வச்சு தான் கேம் ஆடணும்னு பிளான் பண்ணேன். அப்போ தான் அர்சான் கம்பெனிலேருந்து அவங்க ஆனிவர்சரி ஸ்பெஷலாக 1 lakh ப்ராடக்ட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு ஒரு ஆட் க்ரியேட் பண்ணேன். ஃபேக்காக. இப்போ இருக்கிற மக்கள்ஸ்லாம் ரொம்ப புத்திசாலி. ஸோ க்ரியேட் பண்ண ஆடோட லிங்க்கை கிளிக் பண்ணால் அஃபிஷியல் அர்சான் பேஜே ஓப்பன் ஆகிற மாதிரி செட் பண்ணிட்டேன். ஸோ அஃபிஷியல் பேஜில் ஓப்பன் ஆனால் கண்டிப்பாக எல்லோரும் நம்பி தான் ஆகணும். இதை பார்த்த சந்தோஷத்தில் இந்த மக்கள்ஸ் அந்த லிங்கை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுவாங்க. பட் நான் க்ரியேட் பண்ண லிங்க் நான் டார்கெட் பண்ணவங்களை தவிர வேறு யாருக்கும் ஓப்பன் ஆகாது. இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு பாட் மெசேஜ். இவங்க லிங்கை ஷேர் பண்ணால் மற்றவங்களுக்கும் ரிசீவ் ஆன மாதிரி தான் காமிக்கும், பட் யாருக்குமே ரிசீவ் ஆகியிருக்காது. அண்ட் த நெக்ஸ்ட் டே நான் யார் யாருக்கெல்லாம் ஸ்கேம் பண்ணனோ அவங்களுக்கே அந்த மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக டிலீட் ஆகிரும். ஸோ நானே யாருக்கிட்டேயுமே மாட்டிக்க மாட்டேன். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடா? அந்த பொண்ணுங்களாம் பாவம்டா. பொண்ணுங்களை ஏமாத்துறது தப்பு மச்சான். அப்போது பொண்ணுங்க பசங்களை ஏமாத்தினா தப்பு இல்லையா? புரியலை.
மேம் அர்சான்லேருந்து பார்சல் வந்திருக்கு மேம். ஆ கொடுங்க. மேம் காசு? காசா? ஃப்ரீ ப்ராடக்ட்டுக்கு எதுக்கு காசு? ஃப்ரீ ப்ராடக்ட்டா மேம்? 1 lakh ப்ராடக்ட் எப்படி மேம் உங்களுக்கு ஃப்ரீ ஆகும்? இல்லை நம்பலைன்னா அதை நீங்களே பாருங்க. ஆ உண்மையிலே ஃப்ரீ தாங்க போட்டிருந்துச்சு. மேம் காசை கொடுங்க மேடம், அடுத்த டெலிவரிக்கு போகணும் மேடம். இல்லை இல்லை ஏதோ தப்பாக இருக்குது. நான் போலீஸ் கால் பண்ணுறேன். எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம். உன்னால் நம்ப முடியாதுன்னு எனக்கு தெரியும், பட் இட்ஸ் ட்ரூ. தமிழ்நாட்டில் அதிகமாக பேச்சுலர்ஸ் வேலை செய்கிற சிட்டியாக பார்த்து இந்த பொண்ணுங்க பசங்களை லவ் பண்ணி அவங்கள நம்ப வச்சு அவங்களுக்கு ஃபாரின் கண்ட்ரீஸில் வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லி அப்படியே அவங்கள ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு அனுப்பிடுவாங்க. அங்கே வச்சு அவனை கடத்துறாங்க. கடத்தி அந்த பசங்களை வச்சு அடல்ட்ரி பண்ணுறாங்க. இது வரைக்கும் நம்ம சிட்டியில் மட்டுமே 24 பசங்க கடத்தப்பட்டிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் கடத்தப்பட இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். ஃபாரினில் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருந்தேன்ல, அது ஓகே ஆயிடுச்சு. இந்த மந்த் எண்டில் கிளம்புற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் ஜாயின் பண்ணுறேன். இந்த மாதிரி சிட்டிக்கு சிட்டி 3 பொண்ணுங்க இருக்காங்க. இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த 3 பொண்ணுங்களுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒரு லிங்கோ கான்டாக்டோ கிடையாது. அவங்க யாருன்னு இவங்களுக்கு தெரியாது, இவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. இதுக்கு என்ன காரணம்னா, சப்போஸ் ஒருத்தர் மாட்டினா கூட இன்னொருத்தர் மாட்டிக்க கூடாதுங்கிறது தான். ஒரு பையனை ஏமாற்றி அடல்ட்ரி பண்ணுறதுக்காக கடத்தி கொடுத்தா அவங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா? 1 lakh. அதான் அந்த 1 lakh வச்சு அவங்க கேமை ஸ்டாப் பண்ணணும், என் கேமை ஸ்டார்ட் பண்ணணுன்னு டிசைட் பண்ணேன். தட்ஸ் இட். அடிப்பாவீங்களா? பசங்க தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இப்போ பொண்ணுங்களும் ஆரம்பிச்சிட்டாங்களா? இதை இப்படியே விடக்கூடாது மச்சான். போலீஸ்க்கு ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணணும். ஆல்ரெடி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ப்ரூஃபோட மெயில் சென்ட் பண்ணிட்டேன். மிச்சத்தை அவங்க பார்த்துப்பாங்க. இந்த பொண்ணு மட்டும் நான் பார்த்துக்கிறேன். சரி, நாளைக்கு என்ன பண்ண போகிற? ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். டியூட், ஆப்ரேஷன் சக்ஸஸ்.